ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம குளத்தூரில் உள்ள வி மகேந்திரா ப்ரொப்ரேட்டர்ன்ற ஒரு ஃபிஷ் ஷாப் தான் வந்திருக்கோம். இங்கே நிறைய எக்ஸாட்டிக் ஜெயிண்ட் வெரைட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. அதில் கோய் கார்ப்லேருந்து போயிடலாம். கோய் கார்ப்பில் மீடியம் சைஸ் இது அவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து ஒயிட் வித் ஆரஞ்சு வெரைட்டி தான் ஃபுல்லாக இருக்குது இந்த டேங்க் ஃபுல்லாமே. அடுத்து அரோனா நல்லா பெரிய சைஸ் தான், ஒரு 4 feet இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ரொம்ப பெரிய மீன் வாங்குறதுக்கு எனக்கு காஸ்ட்லியானு சொல்லுவாங்க, அவங்களுக்காக கோயிலே சின்ன வெரைட்டி. அடுத்து இந்த ஃபிஷ் பேர் எனக்கு தெரில, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு ஃப்ளோரான் மினி சைஸ் மாதிரி இருக்குது. அடுத்து பேரட் ஃபிஷ் ஒன்று இருக்குது, செயின் சைஸு. அடுத்து கோல்டு ஃபிஷ்ஷு, ரெட் கேப்பு. இது எனக்கு பெருசுலாம் அந்த ப்ரௌன் கோல்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டெலஸ்கோப் இருக்குது, பக்கத்துலேயே 2 பெரிய கோல்டு ஃபிஷ் இருக்குது. இங்கே டெலஸ்கோப்பு தான் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து சின்ன சைஸ் கோல்டு ஃபிஷ்ஷு. அடுத்து தான் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான டோரான். அது அழகாக இருக்குது, அது ஆக்டிவாகவும் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஃபிஷ்ஷு எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய கடையில் பார்த்தா அங்கங்கே செத்து கிடக்கும். இங்கே வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி கிளியராக வச்சுருக்காங்க. ஃபிஷ்ஷு எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்குது. அடுத்து வந்து டைகர் ஃபிஷ்ஷு. அடுத்து பேரட் ஃபிஷ்ஷு, ஆரஞ்சு கலர் பிங்க் கலர் நடக்குது. அடுத்து வந்து அலிகேட்டர் கார்ப்பு, இங்கே மீடியம் சைஸ்லேருந்தே இருக்குது. என்ன ஃபிஷ்ஷுன்னே தெரில, லைட்டாக பார்க்குறதுக்கு முதல்ல வாய் மாதிரியும் நம்ம ஃப்ளோரான் மாதிரி இருக்குது. ஆனால் உடம்பு ஃபுல்லாக முள்ளாக இருக்குது அந்த ஷார்ப்பா. என்ன மீன் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மீனை பார்க்குறேன். அடுத்தது இது ஈல் ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். இது ஈஸி மெயின்டெனன்ஸ், இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி, பெருசாக அந்த பிரச்சனையும் வராது. இதை நீங்கள் பிராண்டட் டேங்க்ஸ்லாம் வளர்க்கலாம். இது பிளான்ட் டேங்க்ஸ்லாம் பெருசாக அந்த செடி எதுவும் பாதிப்பு செய்யாது. அடுத்து ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, பிளாக் வித் சில்வரு, நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது, பேரண்டிங் சைஸு. வாங்கிட்டு போய் அப்படியே கூட ப்ரீடிங் விடலாம். இது ஏஞ்சல் ஃபிஷ்ஷு பியூர் பிளாக்கு, லைட் அடித்தா கூட பெருசாக கிளியராக தெரிய மாட்டேங்குது, ஏன்னா அதுவும் பிளாக் கலர் டேங்கில் தான் இருக்குது. அடுத்து பட்டர்ஃப்ளை கோய் கார்ப்பு, மினி சைஸு. இது வாங்கிட்டு போய் டேங்கில் போட்டுன்னு சூப்பராக இருக்கும், அதுவும் பியூர் ஒயிட் வேறு. அடுத்து உங்களுக்கு தான் ஸ்பெஷல் ஒன்று வச்சுருக்கேன், அந்த கடைசியில் காட்டுறேன். அடுத்து மறுபடியும் டைகர் ஃபிஷ்ஷு, பிளாக் வித் ஆரஞ்சு. இது பிளாக் கலர் பேக்ரவுண்டில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரில, ஆனால் பார்க்குறதுக்கு பிரானா மாதிரியே இருக்குது, கையை விட்டால் கிடச்சிடும் போல். அடுத்து வந்து பார்க்குறதுக்கு பலூன் மாலி மாதிரி இருக்குது, ஆனால் என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரில. இந்த கடையில் நிறையா ஃபிஷ் வந்து நியூ வெரைட்டியாக இருக்குது. இது பலூன் மாலி வந்தாலும் இவ்வளோ பெரிய சைஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இது டிஸ்க்கு நல்ல சூப்பர் கலராக இருக்குது. அடுத்து அவங்க சொன்ன சர்ப்ரைஸ் இந்த ஃபிஷ் தான். எவ்வளோ பெரிய பட்டர்ஃப்ளை கோய் கார்ப்புன்னு பாருங்கள். இதெல்லாம் வாங்கி டேங்கில் போட்டால் சூப்பராக இருக்கும். நான் அதை கொஞ்சம் நேரம் வீசி கூட போகிறேன், அப்படியே பாருங்கள், மனசு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும்.
கூடவே சின்னதாக 2 பட்டர்ஃப்ளை கொய்க்கார போட்டிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.